வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கு? திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர் கட்சி. டிஎம்கே தான் போடுவான். திடீர்னு விஜய்க்கு போட்டால் போடுவான். ஏன்னா தலைவருக்கு புதுசாக வந்திருக்கால, அவர் வாட்டி கட்சியில் இருக்கீங்க விஜய்க்கு இருக்கிறான். இருந்தாலும் நம்ம வெளியே தெரியாம போடுறோம். எலெக்ஷன்ல இப்போ தேர்தலில் உங்க ஆதரவு யாரு? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர் கட்சி. யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. உங்க தாவேகா எதனால பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். புதுசா ஒரு மாற்றம் வரும். மாற்றம் இருக்கும். இதுக்கு முன்னாடி யார் சோப் பண்ணிக்கிறீங்க? ஏடிஎம்கே. இந்த டைம் விஜய்க்கு வரும். நீங்க உங்க 50 தாவேகா எதனால? புதுசாக வாய்ப்பு கொடுப்போம், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி யாரு நீங்க சொல்லுங்க. அப்புறம் திமுக போடணும். இந்த டைம் விஜய்க்கு வரும். நீங்க உங்க ஆதரவு யாரு? எல்லாம் அதே தான். அவங்க சொல்றதா நான் சொல்றதா எல்லாம் ஒன்று தான். நீங்களும் விஜய். எதனால தாவேகா? அதுதான் அவங்க சொல்றதாங்க மாற்றம் வந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு முடிவு. மாற்றம் வரணும். இதுக்கு மாதிரி யாரு சோப் பண்ணிக்கிறீங்க? இதுக்கு முன்னால் நான் எந்த கட்சியுமே கிடையாது. ஏதோ போக ஒரு ஓட்டு போட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். அந்த நேரத்துக்கு எதை தோணுதோ அதை போட்டு வந்துடுவேன். ஆனால் எனக்கு இந்த தடவை விஜய்ங்கிறது ஒரு சூப்பரான ஒரு ஆட்சி அப்படிங்கிறது கனவு எங்கள் கனவு. சரி, ஓகே. நாங்கள் வந்தீங்க தானே ராமனே? 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் என்னங்க? 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? டிஎம்கே. எதனால? செந்தில் பாலாஜி. ஏன் எதனால? இல்லை, சர்வீஸ் நல்லா இருக்கு. எப்பயுமே டிஎம்கே. டிஎம்கே. சரி, ரைட். 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? டிவிக்கே. எதனால? ஏன்னா அவர் வந்தால் கொஞ்சம் மாற்றம் நல்லா இருக்காது. சேஞ்ச் இதுக்கு மாதிரிலாம் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே போட்டிருந்தேன். இந்த டைம் டிவிகே. இந்த டிவிக்கே. சரி. வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கு? திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர் கட்சி. இன்னும் முடிய பண்ணலாங்க, குழப்பமா இருக்குது. அதனால டிஎம்கே தான் போடுவான். ஏன் எதனால டிஎம்கே? நம்மளால கட்சியில் இருக்க ஆரம்பத்துலேருந்து. ஆனால் இந்த மாதிரி சொல்ல முடியாது. அப்போதைக்கு மூட எப்படி அப்படி இருந்தாலும் பாப்பா அப்போதைக்கு பார்ப்பேன். அப்போதைக்கு பார்ப்பான். திடீர்னு விஜய்க்கு போட்டால் போடுவான். ஏன்னா தலைவருக்கு புதுசாக வந்திருக்கால, அவர் வாட்டி பார்ப்பான். இருக்கிறான். இருந்தாலும் நம்ம வெளியே தெரியாம போடுறோம். உங்களுக்கு உங்க ஆதரவு? நம்ம எப்பவுமே திமுக தான். எதனால? ஆரம்பத்துல அந்த கலைஞர் வந்து எப்பயுமே திமுக. சரி சரி, தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர் கட்சி? யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்? டிஎம்கே தான். எதனால டிஎம்கே? அந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்க. எல்லாம் எது இல்லாமல் ரோடு ட்ரைனேஜ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே யாருக்கு ஆதரவு போன தேர்தலில்? செந்தில் பாலாஜி தான். இங்கே எப்பயுமே அவர் தான். எதுக்கு வந்தாலும் அவரோட தான் போவோம். அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. உங்களுக்கு ஓட்டு உங்க சப்போர்ட் ஆயிருக்கு? டிவிகே. எதனால? உங்கள் ஆட்சி மாறட்டும். சரி, இதுக்கு முன்னாடி யார் சப்போர்ட் பண்ணிட்டு? இதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போட்டு. ஃபர்ஸ்ட் டைம். எதனால? அதாவது திமுக தான் ஆரம்பத்துலேருந்து அவ்வளோதான். ஆமாம். நீங்க 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட்? புரியல. 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? டிவிகே. எதனால? புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்ண்ணா. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு? இதுக்கு முன்னாடி நாம் தமிழர். இந்த டைம் டிவி. சரி. 26 எலெக்ஷன் வருது இல்லை, இப்போ அதில் உங்கள் சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, விஜய், என்டிகே, சீமான்? நீங்கள் யார் சப்போர்ட் பண்ணுங்க? யார் ஆட்சி பண்ணுறாங்க? விஜய் தான். விஜய். எதனால? விஜய் ரசிகர், அதனால் விஜய் தான். இதுக்கு முன்னாடி யார் சப்போர்ட் பண்ணுங்க? இதுக்கு முன்னாடி தேர்தலில்? இதுக்கு முன்னாடியா? இதுக்கு முன்னாடி மாற்றி மாற்றி போட்டு மாற்றி. இந்த டைம் விஜய் வரணும். ஆமாம், விஜய் வரணும். நீங்கள் உங்கள் ஆதரவு? நாங்களும் அதை தான். விஜய். எதனால விஜய்? மாற்றி போட்டு பார்ப்போம் தான், ஒரு மாற்றங்கள் ஏற்படும் தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கு போட்டுருந்தீங்க போன தேர்தலில்? இதுக்கு முன்னாடி டிஎம்கே போட்டு. இந்த டைம் விஜய். டிஎம்கே விளாண்டு. சரி, நீ யார் ஓட்டு போட்டீங்க? யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர், சீமான்? நாங்கள் திமுக தான் போடுவோம். எதனால? எதோ ஒரு அலைச்சல் இல்லாமல் ஓரளவுக்கு இதாக இருக்குதுன்ட்டு போடுறான்.
இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி ரெட்டலைக்கு போட்டேன். இந்த டைம் திமுக. ஆமாம், பென்ஷன் பணத்துக்கு அலையான்னு அலையா விட்டு ஒன்றுமே வழி இல்லை. இவர் வீடு தேடி கொண்டாந்து கொடுத்தாரு. மகளிர் உரிமை. இந்த மாதம் 1000 ரூபா. அதான். அதனால அவங்க போய் அலைஞ்சே கிடைக்கல. யாரும் புருஷனும் இல்லை, பையனும் இல்லை, எல்லா சர்டிஃபிகேட் வச்சுருக்கேனே அப்படியும் கொடுக்கறதுக்கு வழி இல்லை. அதனால நாங்கள் அதை திமுகவுக்கு தான் போட்டோம். அவர் வீடு தேடி கொண்டாந்து கொடுக்குறவருக்கு ஓட்டு போடாமல் வேற யாருக்கு போடுறாரு? சரி. நீங்க ரெண்டு தான் ஓட்டு போடுவீங்க. வர சட்டமன்றத்தில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர் கட்சி, யார் ஆட்சி பண்ணலாங்க? அப்போதைக்கு முடிவு பண்ணுவோம். நீங்க யார் எதிர்பார்க்குறீங்க உங்க ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்? மறுபடியும் டிஎம்கே தான் வரணும். ஏன் எதனால? அவங்க நிறைய இந்த மாதிரி செய்கிறாங்களே, நிறைய 1000 ரூபா பணம். இதுக்கு மேலாம் யாருக்கு support பண்ணுவீங்க? இதுக்கு மாதிரி தேர்தலெல்லாம் யாருக்கு ஆதரவு கொடுத்தீங்க? நான் எப்போ டிஎம்கே தான் போடுவேன். எப்பவுமே நீங்க உங்க ஆதரவு? இதே இல்லைங்க. சரி. இப்போ வர சட்டமன்றத்தில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர் கட்சி, யார் ஆட்சி பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே ஆட்சி பண்ணணும். டிஎம்கே. எதனால? எனக்கு பிடிச்சிருக்கா. எப்பவுமே டிஎம்கே. சரி. இப்போ 23 செலெக்ஷனில் உங்கள் சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, டிவிகே. எதனால? டிவிகே ஆட்சி மாறினா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கு மேலாம் இருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இதுக்கு மேலே டிஎம்கே போட்டு டிஎம்கே. இந்த டைம் டிவிகே. டிவிகே. சரி. 26 செலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? டிவி. எதனால? பார்ப்போம், நல்லது செய்வாருன்னு பார்க்குறோம். இதுக்கு மாதிரி யாருக்கு சப்போர்ட் பண்ணிடுறீங்க? இதுக்கு மாதிரி ஏடிஎம்கே போட்டு. ஏடிஎம். இந்த டைம் டிவி. ஆமாம், டிவிகே. சரி. 26 செலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே. உங்க சப்போர்ட் யார் ஆட்சி பண்ணாங்க? டிஎம்கே தானே. டிஎம்கே. எதனால? அதனால எல்லாத்துக்கும் நல்லா பண்ணுறாங்க, ஃபேவராக இருக்கு. எப்பயுமே டிஎம்கே. சரி. நீங்க சட்டமன்றத்தில் உங்க ஆதரவு யார்? நான் காங்கிரஸ் தான்ப்பா. காங்கிரஸ், திமுக. எதனால? நான் காங்கிரஸில் ஒரு இது கட்சியில் இருக்கீங்க. பொறுப்பில். சரி. திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர் கட்சி, உங்க ஆதரவு யாரு? ஆதரவுன்னு சொல்ல முடியாதுங்க. யார் ஆட்சி பண்ணலாம்? யார் ஆட்சி இருந்தாலும் நல்லா இருக்கும். இல்லை, யார் ஆட்சி பண்ணலாம்? ஆர் ஆட்சின்னு தனிப்பட்ட முறையாக சொல்ல முடியாது. எடப்பாடி வந்தாலும் நல்லா இருக்கும். எதனால எடப்பாடி? கொரோனா சமயம் இது மாதிரிலாம் நல்லா பண்ணியிருக்காரு. அதனால நல்லா வரும். இதுக்கு மாதிரிலாம் யாருக்கு சப்போர்ட்? நார்மலாக எப்பவுமே ஏடிஎம்கே தானே. சரி. நீங்க உங்க ஆதரவு யாருக்கு வர சட்டமன்றத்தில்? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர் கட்சி. நான் நோட்டாவுக்கு தாங்க போட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் நாள் நோட்டா? எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால யாருக்கு போட்டு நோட்டாக தான் போடுவீங்க? 26 செலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? இங்கே வர எல்லாமே இருக்கு. டிஎம்கே தான். டிஎம்கே. எதனால? புரியல, நமக்கு டிவிக்கே ரொம்ப பிடிக்குது. இருந்தாலும் நம்ம டிஎம்கேல தான் இருக்கிறோம். கட்சியில் இருக்கீங்க. அதனால டிஎம்கே. மற்றபடி அது சொல்ற மாதிரி அது. சரி. கேள்வி வர சட்டமன்றத்தில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர் கட்சி, யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ வர சட்டமன்றத்தில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர் கட்சி, யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் நல்லது செய்வாங்க அவங்களுக்கு போட்டு போகும். நீங்க யார் நல்லா செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்போதைக்கு முடிவு பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஐடியா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? யாரா புதுசா வந்தா நல்லா இருக்கும். மாற்றம் தேவைதான். எல்லாம் இருக்காங்க, விஜய் இருக்காங்க, யாரு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டது. யாரா புதுசா வந்தா, பழசு இல்லாம புதுசா யாரா வந்து நாட்டை நல்ல இதில் கொண்டு போகணும். தமிழ்நாட்டில் புதுசாக ஏதாவது தேவைப்படுது. சரி.